السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் மிகவும் வேகமாக கபூலாகும். அதே போன்று இந்த துஆவை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய நிலைமைகளை கூறினால் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அப்படிப்பட்ட மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இரவிலே விழித்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله என்று கூறிவிட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லது வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அது அங்கீகரிக்கப்படும். உழு செய்துவிட்டு தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதால் ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவை ஓதுவோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.